வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி நாககுடன் மேற்கு. என் பேர் கோ ராஜா. இது தண்ணி இருக்கிற மாட்டு பம்பு செஞ்சுருக்கேன். அது வந்து தண்ணி வந்து முதல்ல வந்து இதுதான் பேட்ரி. இது 2 பேட்ரி. இது வந்து அதுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கானது. சார்ஜ் ஏற்றுறதுக்கான அந்த போர்டு இதில் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். நம்ம சோலார் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இந்த 3 ஒயர்னால் இந்த இதுக்கு ஒரு மோட்டருக்கு பவர் வரும். பவர் இந்த இதுலேயும் இதில் போட்டோம்னா இந்த 2 ப்ளஸ் மைனஸ் முறுக்கி இந்த 2 ஒயர் இந்த 3 ஒன்று வந்து இது எடுத்துக்கு இது வந்து மைனஸ் இது ப்ளஸ் இது போட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த 2 ஒயர் இதுக்கு வரும். 3 ஒயர் இதுக்கு மொத்தம் இருந்துட்டு ஒரு எர்த்துக்கு ஒன்று 2 வந்து கரண்ட்டுக்கு வந்துட்டு அந்த 2 ஒயரும் இதில் வைக்கிறதுனால இந்த 2 ஒயரும் ஒன்று அந்த இந்த இதுலேருந்து இந்த பேட்டரியிலேருந்து இந்த மோட்ரு கரண்ட் வரும். அப்போ அது ஓடுறப்ப இதில் வந்து இது வந்து ஓட்ட கேப் இருந்ததுன்னா காற்று உள்ளே வந்ததுன்னா அந்த மோட்ரு இழுக்காது. அதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி முடிஞ்சுன்னா இதில் இங்கிட்டு வராது. வந்து இங்கே ஓசில் எதுவும் ஓட்டையில் இருக்கக்கூடாது. அவ்வளோ நினச்சி இது எங்கேருந்து பண்ணேன்? இது வந்து இந்த டிவி சன்டைரக்ட் பாக்ஸ் இருக்குது. டிவி சன்டைரக்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த மேலே உள்ள மட்டும் தனியாக எடுத்தேன். இது வந்து லைட் இடிச்சேன். இது லைட்டு இதுலேருந்து தனியாக எடுத்துகிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆ க்ளோஸ் பண்ணி காட்டுங்க.